ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீண்டும் வரப்போகிறமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தரை துதிக்கும்படியாய் வந்திருக்கும் யாவரையும் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களையும் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். என்னோடு சேர்ந்து கர்த்தரை நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நல்லவர். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை ஒன்ஸ் அகைன் ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஹல்லேலூயா. தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஓ வல்ல ஆவியானவரே, ஆவியானவரே சொல்லுவோமா? ஓ ஆவியானவரே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களை உடைய பரிசுத்த மகிமையினாலே, வல்லமையினாலே எங்களை மூடிக்கொண்டிருக்கிறபடியா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவ கிருபைகள் வழி நடத்தட்டும். எல்லா கட்டுகளும் தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. தேவனுடைய பிரசன்னம் பரிபூர்ணமாக எங்களை நிரப்புவதாக. கர்த்தாவே, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவன் எங்கள் மத்தியில் இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க, எங்களுக்கு நன்மை செய்யும்படி வாக்குத்தத்தங்களை தாங்க. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே,
ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி ஆராதனைக்கு நேரம் நாம் கடந்து போவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த நல்ல ஒரு பழைய பாடல், ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன் அடிமை நானையா என்ற நல்ல ஒரு பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன் அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன் அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் சூழ்ந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் சூழ்ந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன் அடிமை நானையா. ஆண்டவரே ஆண்டவரே நான் உம் பாதம் சரணடைந்தேன் அடிமை நானையா. ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன் அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன் அடிமை நானையா. வேதத்தில் அதிசயம், வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி. வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி. தேவனை எனது கண்களையே தினமும் திறந்தருளும். தேவனை எனது கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன் அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன் அடிமை நானையா. ஹல்லேலூயா. நான் நடப்பதற்கு பாதையை காட்டும் தீபமே உம் வசனம். நான் நடப்பதற்கு பாதையை காட்டும் தீபமே உம் வசனம். செல்லும் வழிக்கு வெளிச்சமும் அதுவே தேவனே உம் வாக்கு. செல்லும் வழிக்கு வெளிச்சமும் அதுவே தேவனே உம் வாக்கு. ஆண்டவரே நான் உம் பாதம் சரணடைந்தேன் அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன் அடிமை நானையா. ஹல்லேலூயா.
ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் சூழ்ந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று. சொல்லுங்க, ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் சூழ்ந்தாலும், ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் சூழ்ந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா, அடிமை நானையா. அல்லேலூயா. கத்த நல்ல இன்னொரு பாடலை கூட பாடி கத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கத்த நமக்கு நன்மை செய்வாராக. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆராதனைக்குரியவரே, துதிகளுக்கு பாத்திரரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, தேவாதி தேவனே. இங்க நல்ல ஒரு பாடல் என்னோட சில கரங்களை தட்டி பாடி கத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆராதனைக்கு உரியவரே, துதிகளுக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு உரியவரே, துதிகளுக்கு பாத்திரரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, தேவாதி தேவனை, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, தேவாதி தேவனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானமும் பூமியும் படைத்தவரே, வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர். வானமும் பூமியும் படைத்தவரே, வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர். இல்லாதவைகளை இருப்பது போல், ஆமென், இயேசுவே, இல்லாதவைகளை இருப்பது போல் அழைத்திடும் எந்த நேசரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு முறை சொல்லுங்க, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கேருபின் சேராபின்கள் நடுவினிலே வாசம் செய்திடும் தூயவரே, கேருபின் சேராபின்கள், ஆமென், வாசம் செய்திடும் தூயவரே, மூப்பர்கள் வணங்கிடும் பெரியவரே, எங்கள் ராஜாவே, மூப்பர்கள் வணங்கிடும் பெரியவரே, எங்கள் ராஜாவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு முறை சொன்னா அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு முறை அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் பரிந்து பேசிடும் பரிகரியாய், வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் பரிந்து பேசிடும் பரிகரியாய், வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டிடும் எங்கள் இயேசுவே, வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டிடும் எங்கள் இயேசுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
எல்லாம் சேர்ந்து ஒரு முறை சேர்ந்து போனோம். அல்லேலூயா 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 ஒரு முறை அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை கூட பாடி ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து போவோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா என்கிற நல்ல ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையாம் ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையாம் ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏல் பெத்தேல் ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் ஏல் அல்லேலூயா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆமே வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏல் பெத்தேல் ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்தீரே, செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்தினீ. தகப்பன் தேசத்திற்கு
திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். என்னோடு இருந்து என்னை கனப்படுத்தினீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுனீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை ராஜாதி ராஜா ஒரு முறை சொல்லுவோம். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் ஏல் பெத்தேல் இது ஹல்லேலூயா. ஏசையா ஆசீர்வாதத்தின் சொன்னதை செய்யும் அளவும் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிட மாட்டார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரை செய்யும் அளவு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னும் என்று சதா காலங்களிலும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜா நிச்சயமாக அவர் நமக்குள் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவரே வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். தகப்பனே உம் கிருபை போதுமப்பா, உம் அன்பு போதுமே. சொல்லுவோமா? எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. ஓ எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. உம் அன்பு எத்தனை பெரிதையா இயேசையா, உம் அன்பு பெரிதையா. உம் அன்பு எத்தனை பெரிதையா இயேசையா, உம் அன்பு பெரிதையா. ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. எப்படி நான் மறப்பேன். ஹல்லேலூயா. உம் அன்பை. உம் அன்பு எத்தனை பெரிதையா இயேசையா, உம் அன்பு பெரிதையா. உம் அன்பு எத்தனை பெரிதையா இயேசையா, உம் அன்பு பெரிதையா. இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் நீதானே, நல்ல மேய்ப்பன் நீதானே. நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் பிள்ளை என்றோ சொல்லுங்க. நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே
இயேசு அப்பா உம்மை பார்க்கிறேன். அல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தெய்வம் உறங்க மாட்டா. உன் கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தெய்வம் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை உன்னை காக்கிற தேவன், அவர் நிச்சயமாகவே தூங்க மாட்டார். சொல்லுங்க, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை சொல்லுங்க பார்க்கலாம். சகாயம் பெற்றேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். நீரின் பலனும் கேடகமுமா, நீரின் பலனும் என் கேடகமாம். உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நீரின் பலனும் என் கேடகமாம். உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், ஆமென், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு இயேசு ராஜா நீரே. இயேசு ராஜா நீரே. இயேசு ராஜா நீரே. சொல்லுங்க, இயேசு ராஜா நீரே. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்துவோமா? சகாயம் பெற்றீர்கள், உதவி பெற்றீர்கள். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு உதவி செய்ய போகிறது. எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் உதவி செய்ய மறுத்தார்களோ, உதவி செய்ய முடியாது என்று சொன்னார்களோ, அவர்கள் முன்னிலையில் கர்த்தருடைய கரம் உங்களுக்கு உதவி செய்ய போகிறது. எப்படி இந்த உதவி வந்தது என்று ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் மிகப்பெரிய ஒரு அற்புத அடையாளங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கட்டளையிட போகிறார். எத்தனை விசுவாசி? எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் இருக்கிறவங்க எழும்பி நிற்போம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி பாடி அவரை ஆராதிப்போம். எல்லாரும் தெரிந்த பாடல் என்னோடு சேர்ந்து கர்த்தர் நாமத்தை இருக்கிறவங்க எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். கரங்களை தட்டி பாடி உற்சாகமாய் அவரை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென், அல்லேலூயா.
தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி குறித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி குறித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோம் அடைந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் அடைந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன். எல்லாரும் விசுவாசத்தோடு சத்துரு சேனை எத்தனை பேர் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் பக்தனம் தாவீதின் தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவன் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா என்றார் பரிபோம். எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷமாய் கர்த்தரை உயர்த்துவோமா? இதுவரைக்கும் நம்மை நடத்தினார், இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்தார், இதுவரைக்கும் எல்லாவற்றிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படி கிருபைகளை தந்தார். இதுவரைக்கும் நம்மை பலப்படுத்தினார், இதுவரைக்கும் ஸ்திரப்படுத்தினார், இதுவரைக்கும் நம்பிக்கையை தந்து நம்மை நிற்க வைத்திருக்கிறாரே. அழிந்து போகாமல், வெட்கப்படாமல், தன் மனிதர் முன்பதாக தலை குனியாமல், கையேந்தாமல் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்களை நேசிக்கிற நல்ல அன்பு தகப்பனே, உம்மை ஆராதிக்கும்படி தந்த மகாபெரிய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யுங்க. மீதி உள்ள நேரத்தை உங்கள் கருத்தில் தருகிறோம். நன்மை செய்யும் அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில் காண கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட சங்கீதம் 45 நாம் வாசித்தோம். இப்பொழுதும் கூட சங்கீதம் 45 நாம் தியானிக்கலாம். ஆவியானவர் தாமே நம் ஒருவரோடும் பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களிடமும் ஆவியானவர் இந்த வசனங்களின் மூலமாய் பேசுவார் என்பதை விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த சங்கீதம் 45 என்பது ஒரு நல்ல ஒரு திருமண பாடல் போன்றதான ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. நாம் வாசித்த ஒவ்வொரு வசனங்களை பார்க்கும் பொழுது ராஜாவை பார்த்தோம், குமாரத்திகளை பார்த்தோம், மற்றும் அவர் எப்படியெல்லாம் இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம் இல்லையா? இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய கருத்தானவை என்னவென்று சொன்னால், இங்கே ராஜா என்பவர் மணவாளனையும் குமாரத்திகள் எல்லாரும் மணவாட்டிகளையும், அது மாத்திரமல்ல தீர்க்க தரிசனமாக மேசியாவை பற்றியும் ஒரு சில கருத்துகள் இந்த சங்கீதத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. அவையெல்லாம் நாம் ஞாபகத்தில் வைத்து நாம் தியானிக்கும் பொழுது இது மிகவும் சுலபமாகவும் ஆவிக்குரிய அர்த்தத்தின் ரீதியாகவும் இதை நாம் வாசிக்கும் பொழுது இது நமக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு சங்கீதமாக காணப்படும். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை கோராகின் புத்திரர்களால் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இது எப்படிப்பட்ட ஒரு சங்கீதம் என்று சொன்னால், அந்த தலைப்பிலே நாம் பார்க்கும் பொழுது நேச பாட்டாகிய ஒரு சங்கீதம் என்பதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் எந்த ராஜாவுக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்பது தெரியாது. ஆனாலும் இந்த சங்கீதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவாகிய மேசியாவை தான் குறிக்கிறது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம். முதலாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று வசனத்தில் ஆரம்பிக்கிறது. இங்கே சங்கீதக்காரன் பாருங்க, ராஜாவை குறித்து பாடும் பொழுது அவருடைய வாயில் அநேக வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறதா பாருங்க. என்னுடைய நாவு விரைவாய் எழுதுகிற இவனுடைய எழுத்தாணி என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ ராஜாவை குறித்து அவன் பாடும் பொழுது அவ்வண்ணமாக அவன் பாடுகிறான். ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்க்கும் பொழுது மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பாடும் பொழுது நம்முடைய வாய் நிறைந்து அவரை ஆராதிக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து கொண்டே இருக்கிறது. அவர் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நினைக்கும் பொழுது, அவர் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து சொற்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அவர் வல்லவர், நல்லவர், வாக்கு மாறாதவர், அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மகத்துவம் நிறைந்த தேவனாயிருக்கிறார், அவர் உன்னத தேவனாயிருக்கிறார் என்று என்னவெல்லாம் நமக்கு சொல்ல முடியுமோ அவை எல்லாவற்றையும் சொல்லி நாம் பாடுகிறோம் அல்லவா? அதே போல இங்கே சங்கீதக்காரன் அந்த ராஜாவை குறித்து சொல்லுகிறான், அவரை பற்றி நான் பாடப்போகிறேன், எவ்வளவு பாடினாலும் எனக்கு ஆசை தீராது என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். இரண்டாவது வசனத்தில் எதற்காக இதை பாடுகிறான் என்று பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார் என்பதை வாசிக்கிறோம். அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் மகா சௌந்தரியம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 10,000களிலும் சிறந்த தேவன். அவர் வெண்மையும் சிவப்புமானவர், நதியோரம் தங்கும் புறா கண்களைப் போல கண்களுடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அழகுள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் சௌந்தரியம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அழகுக்கு ஈடு இணையாக இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்புறத்தில் மாத்திரமல்ல, அவர் உள்ளார்ந்த இருதயத்திலும் அவர் அழகுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பேசும் பொழுது அங்கே அருள் பொழிகிறது என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு உலகத்தில் இருக்கிறதான ஒரு பெரிய ஒரு அதிகார இடத்தில் நம்ம போகும்பொழுது நம்ம பயப்படுவோம். என்ன நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதெல்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் பாருங்கள், நம் தேவனாக இயேசு கிறிஸ்து வித்தியாசமானவர். ஹல்லேலூயா. அவர் அன்பு நிறைந்த தேவனாக இருக்கிறார். அவருடைய சந்நிதியில் சமாதானம் இருக்கிறது. அவர் கிருபை நிறைந்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் பேசும் பொழுது உடைக்கப்பட்ட இருதயம் ஆறுதலடையும், வியாதியஸ்தர்கள் எல்லாருமே சுகம் பெறுவார்கள், அவர்கள் நம்பிக்கை பெறுவார்கள்.
பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் மன்னிப்பை பெறுவார்கள். அவர் பேசும் பொழுது அப்பேற்பட்டதான நன்மையான சொற்களை பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய வாய் மிகவும் மதுரமாக இருக்கிறது என்று சொன்னால் மிகவும் இனிமையான சொற்களை அழகாக பேசுகிற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. அவர் இன்னொரு பேர் கூட இருக்கு, அவரை பட்சிக்கிற அக்கினி என்றும் அவரை சொல்லலாம். ஆனாலும் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்கே பாருங்கள், நான் வாசிக்கிறேன். சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்து நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்து நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறிவாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜனசதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது இங்கே ஒரு ராஜா நீதிக்காக போராடுகிற ஒரு வல்லமை உள்ள ராஜாவை பற்றி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ராஜா வேற யாரு? நம் மணவாளனாக இயேசு கிறிஸ்து தான். அவர் நீதி உள்ள ஒரு ராஜாவாக அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் நீதியில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். இங்கே சங்கீதக்காரன் அந்த ராஜாவை பார்த்து புகழ்கிறான். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். ஹல்லேலூயா. அவர் சத்தியமுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நீதியை விரும்புகிறார், அநியாயத்தை அவர் வெறுக்கிறார், தீமையானவர்களை அவர் வெல்லுகிறார், நல்ல ஆட்சியை தருகிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் நல்ல ஆட்சி தான் அவர் செய்வார். அவர் நீதியில் பிரியப்படுகிற தேவன் அல்லவா? அப்பொழுது அவர் நல்ல ஆட்சியை தானே அவர் தர முடியும். இன்றைக்கு பாருங்க, ஒரு நல்ல ஒரு நீதிபதி பணக்காரன் ஏழை என்கிறதான வித்தியாசத்தை பாராதபடிக்கு நல்ல தீர்ப்பை கொடுப்பார். இருந்தாலும் ஒரு சில நீதிபதிகள் தவறு செய்யலாம், ஆனால் நம் தேவனோ அப்படிப்பட்டவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நல்லதையே அவர் செய்கிறவர், அவர் நீதியையே அவர் தருகிறவர், அவர் நீதியில் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதும் ஒரு ராஜாவாக இருந்தார். ஆனாலும் பாருங்க, அநேகரை தோற்கடித்தார். ஆனாலும் ஒரு சில பலவீனங்கள் தாவீதுக்கும் இருந்தது. ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ ஒன்றிலுமே குறைவில்லாத தேவனாக, அவர் நீதியின்படி அரசாளுகிற தேவனாக, அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. மணவாளனை குறித்ததான வசனங்கள், அவர் எப்படிப்பட்டவர் முதலாவது பார்த்தோம். அவர் அழகுள்ள தேவனாயிருக்கிறார். உள்ளேயும் வெளியேயும் அவர் அழகுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கிருபை நிறைந்தவைகளாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். அவர் நீதி உள்ள ஒரு ராஜாவாக இருக்கிறார் என்பதை பார்த்தோம். இப்பொழுது 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, தந்தத்தினால் செய்த அரமனைகளில் இருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலும், சந்தனம் லவங்கம் இவைகளின் வாசனை புரிந்ததாய் இருக்கிறது. ஒரு ராஜா ஒரு இடத்திற்கு போகும் பொழுது வாசனை மிகுந்த பொருட்களினால் தன்னை அலங்கரித்து கொண்டு அவர் செல்லுவார். ஏனென்று சொன்னால் அவர் ஒரு ராஜா இல்லையா? அவர் போகும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்தில் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அவர் அன்பு, பரிசுத்தம் மற்றும் மேன்மையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அவர் செல்லுகிற இடங்களில் எல்லாமே அவர் அப்படிப்பட்டதான ஒரு குணாதிசயங்களுடைய தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் ஒருவேளை ராஜாவை குறிக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்தில் இது மேசியாவாகிய நம்ம இயேசு கிறிஸ்துவை இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் குறிக்கிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கே சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாக மேசியாவை பற்றி இந்த சங்கீதத்தை அவருடைய கருத்துக்களினால் எழுதியிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். எவ்வளோ அழகான வசனங்கள் பாருங்க. அவர் வரும் பொழுது வாசனை புரிந்தியதாய் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ நம் தேவனாக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் அன்பிலும்
அவர் மேன்மையிலும் அவர் நன்மை செய்கிற கிருபையிலும் நிறைந்த தேவனாக, எல்லாவற்றுக்கும் மேலான இன்பம் தருகிற தேவனாக, வாசனையுள்ள தேவனாக, ஹல்லேலூயா, அவர் வந்து நமக்கு நியாயம் தீர்ப்பார். ஆமேன். இவ்வளவு நேரமாக நம் மணவாளனை குறித்து நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவானவர் மணவாளனாக இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். மணவாட்டியாகிய சபை அவருக்காக ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும். இப்பொழுதும் கூட 9வது வசனத்தை நோடு சேர்ந்து நீங்கள் வாசியுங்கள். உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள் என்பதை நாம் வாசிக்கிறோம். இங்கே பாருங்க, ராஜாவினுடைய பக்கத்தில் ராஜ குமாரத்தி ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாக ராஜாவின் வலது பாரிசத்தில் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே ராஜாவின் வலப்பக்கத்தில் நிற்பவள் ராஜகுமாரத்தி. ஆவிக்குரிய அர்த்தத்தில் இது கிறிஸ்துவின் மணவாட்டியாக சபையை குறிக்கிறது. ஓப்பீர் பொன் என்றால் என்ன? ஓப்பீர் என்பதற்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது அது மிகவும் புகழ் பெற்ற தங்கம் உள்ள ஒரு இடம். அந்த இடத்துல தான் பாருங்க, தங்கம் மிகவும் தூய்மையாக உள்ளது என்பதை நாம் பார்க்கிறோம். The gold from there is very pure. Hallelujah. இது மிகவும் சுத்த தங்கமாக அது காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சாலமோனின் கப்பல்கள் ஓப்பீருக்கு சென்று தங்கம் கொண்டு வந்தன என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ பாருங்க, அந்த ஓப்பீர் என்கிறது அந்த இடத்துல மிகவும் சுத்தமான தங்கம் கிடைத்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட தங்கத்தை, பரிசுத்தமான தங்கத்தை அணிந்தவளாக இந்த ராஜஸ்திரீ ராஜாவின் வலது பாரிசத்தில் நிற்கிறாள் என்பதை நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆவிக்குரிய அர்த்தத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் வலது பாரிசத்தில் மணவாட்டியாகிய சபை, இந்த பரிசுத்தமான தங்கம் எப்படி இருக்கிறதோ அப்படிப்பட்ட பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு ஜீவியம், நல்லொழுக்கம் மற்றும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து வருகிறதான ஒரு செயல்பாட்டு, ஒரு குணாதிசயங்கள் நிறைந்த ஒரு சபையாக கர்த்தருடைய வலது பாரிசத்தில் இருக்கிறது என்பதுதான் இதற்கான ஆவிக்குரிய அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு ராஜாவினுடைய வலது பாரிசத்தில் ஒருத்தங்க நிற்கிறாங்கன்னா அவங்க மிகவும் மதிப்பிற்குரியவங்க. ராஜாவுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிறவர்களாக இருப்பாங்க. இல்லை என்று சொன்னால் அவங்க ராஜாவுக்கும் அவங்களுக்கும் இருக்கிறதான நெருக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கிறபடினால்தான் ராஜாவின் வலது பாரிசத்தில் அவங்க நிற்கிறாங்க. அதே போல உலக ராஜாவின் பக்கத்திலே அப்படி நிற்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் வலது பாரிசத்தில் நிற்கிறவங்களாக நாமும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தங்கம் எவ்வளவு சுத்தமாக இருந்ததோ, ஒப்பீரின் தங்கம் எவ்வளவு வெளியேற பெற்ற ஒரு தங்கமாக அது இருக்கிறதோ, அதை காட்டிலும் பரிசுத்தமான அவருடைய இரத்தத்தை சுமந்து செல்கிற நாம் அவருடைய வலது பாரிசத்தில் நாம் நிற்க வேண்டும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். 10-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது, குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர் ஆகியால் அவரை பணிந்து கொள் என்று வாசிக்கிறோம். இங்க பாருங்க, மணவாளன் சபையை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் நீ மறந்துவிடு என்று. இதற்கான ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய பழைய வாழ்க்கையை மறந்துவிட்டு கர்த்தருக்கு நேராக, அதாவது மணவாளனுக்கு நேராக ஒரு புது சிருஷ்டியாக கர்த்தர் நம்மை உருவாக்கின அவருடைய கரத்தின் கிரியைகளாக பரிசுத்தமாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இதற்கான கருத்து. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு நெருங்க நெருங்க பழைய வாழ்க்கை ஒளிந்து புதிதான வாழ்க்கைக்குள்ளதாக நாம் வர வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதை நாம் வாசிக்கிறோம். பாருங்க, நம்முடைய பழைய வாழ்க்கை மாற வேண்டும், நம்மளுடைய புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா.
இன்றைக்கு பாருங்க, அநேகர் பழைய வாழ்க்கையை குறித்து பேசி பேசி வருகிறதான அந்த எதிர்காலத்தை அவர்கள் அழித்து போடுகிறார்கள். ஹல்லேலூயா. நாம் என்றைக்கு மாறுவோம், என்றைக்கு நாம் திருந்துவோம், அந்த பழைய காரியத்தை குறித்து பேசிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எதிர்காலமானது அது ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலமாக அமைய முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறதான ஒரு புதிய அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார் என்பதை வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, நம்முடைய எல்லா பழைய உலக வாழ்க்கையை விட்டு புதிய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேராக நாம் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை மணவாட்டியாகிய சபை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள், ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். இந்த தீரு என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தில் மிகவும் செல்வம் நிறைந்த ஒரு துறைமுக நகரமாக இது காணப்பட்டது. ஏசாயாவின் புஸ்தகம் 23லும் எசேக்கியேலின் புஸ்தகம் 27லும் நாம் இதை பற்றி நாம் பார்க்கலாம். பாருங்க, அங்குள்ள மக்கள் வணிகத்தில் மிகவும் பெரியவர்களாக இருந்தார்கள். செழிப்பு மிக்கதான ஒரு துறைமுக நகரமாக இந்த தீரு நகரம் இருந்தது. பாருங்க, அந்த இடத்துல இருந்தும் கூட காணிக்கைகள் கொண்டு வருவார்களாம். ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை உயர்த்தும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சபையை உயர்த்தும் பொழுது உலகத்தில் இருக்கிற அகிலமெங்கிலும் இருந்து அநேகர் நம்முடைய தயவை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. நம்ம யாரை தேடுறோம், யாரை வணங்குறோம், இவங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி நம்மளை தேடி ஓடி வருகிறதான நாட்களுக்குள்ளதாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. எப்பேற்பட்டதான அந்த தீரு நகரமே பாருங்க, உங்களிடத்துல திரும்பி வரும்படிக்கு ஆண்டவர் செய்வார். இன்றைக்கு உங்களுக்கு எதிர்ப்பாய் இருக்கிறவர்கள், உங்களை தவறாக கூறுகிறவர்கள் கூட ஆண்டவரோடு நீங்கள் நெருங்க 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 உங்களிடத்துல சமாதானம் செய்யும்படி கர்த்தர் வழிகளை மாற்றி தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரிடத்துல நாம் நெருங்குகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். என்றைக்கும் நாம் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக, அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஆசீர்வாதங்களுக்குள்ளவர்களாக நாம் மாறுவோம். 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்செரிகையாய் இருக்கிறது. 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சித்திர தையல் ஆடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள், அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகள் ஆகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவளாக இருக்கிறார். வெறுமனே வெளிப்புறத்துல மாத்திரம் அழகு அல்ல, உள்ளார்ந்த இருதயத்திலும் அழகுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஸ்திரீயானவள் எப்படி இருக்க வேண்டும், நற்குணங்கள் நிறைந்தவளாக அவள் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். இதுவே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இருதயம் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்பதை வாசிக்கிறோம். அப்ப இருதயமானது சுத்தமாக இருக்கணும். இந்த 13வது வசனத்தில் அதை தான் நாம் வாசிக்கிறோம். அவளுடைய உடை பொற்செரிகையாய் இருந்தது என்பதை நாம் வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீயானவள் அவள் அணிகிறதான அந்த ஆடை ஆவிக்குரியதான அர்த்தத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அவளுடைய வாழ்க்கையானது நீதியும் பரிசுத்தம் உள்ளதான ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நீதியுடனும் பரிசுத்தத்துடனும் கர்த்தருக்கு விருப்பமாக நாம் வாழ்வதற்கு நாம் பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களாக அவர் செய்வார். 14வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆடைகளை அணியும் பொழுது நமக்கு எது சரியாக இருக்குமோ அப்படிப்பட்டதான ஆடைகளை ஒரு தையல் கடையில் கொண்டு போய்
நமக்காக அளந்து அந்த ஆடையில் என்னென்ன விஷயங்களை அலங்கார பொருட்களை வைத்து அதை இன்னும் அலங்காரப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் படுத்தி அந்த ஆடையை நம்ம அணியும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கும் இல்லையா? நம்முடைய ஆடையை எப்படி நம்ம ஒழுங்காக நமக்கு என்று தைக்கிறோமோ அதே போல் நம்முடைய குணாதிசயங்களும் நமக்கு என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ, நம்முடைய குணாதிசயங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் என்பதை அவர் விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அலங்காரம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இப்படி நாம் இருக்கும் பொழுதுதான் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1-13 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது மணவாளன் வருகிறார் என்பதை தெரிந்தவுடனே 10 கன்னிகைகள் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதில் 5 கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்தாங்க. தீவெட்டிகளோடு கூட கையில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் மீதி இருந்ததான 5 கன்னிகைகள் என்ன செய்தாங்க? எண்ணெயை கொண்டு போக மறந்துட்டாங்க. அப்புறமா பார்த்துக்கலாம் என்று சொல்லி கடைசியில் மணவாளன் வந்தார். ஆயத்தமாக இருந்த 5 கன்னிகைகள் மணவாளனுடன் கூட அவர்கள் சென்றார்கள். மீதி கைவிடப்பட்டதான கன்னிகைகளுடைய நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது அது துயரமிக்கதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் அப்படி இருக்கக்கூடாது. வெறுமனே பெயர் கிறிஸ்தவர்களாக நாம் இல்லாதபடிக்கு எல்லா சூழ்நிலையிலும் ஆயத்தமாக நாம் இருக்கும் பொழுது சந்தோஷமாக அவர் வரும் பொழுது நாம் சந்தோஷமாகவும் களிப்புடனும் அவரை நோக்கி நாம் செல்லலாம். ஹல்லேலூயா. 14வது வசனத்தில் கடைசியில் அந்த வாக்கியங்கள் அப்படிதான் வருது பாருங்க. அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். நம்ம ஒரு நல்ல விஷயத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மளை உயர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது அதை பார்த்து புறஜாதிகள், நம்மோடு இருக்கிறதான நண்பர்கள், சிநேகிதர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரும் ஓடி வருவாங்க. அந்த மணவாளனை பார்ப்பதற்கு அவர்களும் நம்மோடு கூட ஓடி வருவார்கள். அவர்களும் சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இதற்கு முதலாவது நம்ம ஸ்டெப் எடுக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்து நம்மளை ஆசீர்வதிப்பார். 15வது வசனம், அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரமனைக்குள் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் உண்மையாய் நாம் இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு விருப்பமாய் நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே மகிழ்ச்சியோடும் களிப்போடும் அந்த ராஜாவினுடைய அரண்மனைக்குள்ளதாக நாம் பிரவேசிக்கலாம். அப்போ மணவாட்டியாகிய சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறத நல்ல ஒரு வார்த்தை, ஆயத்தப்படுங்கள். ஹல்லேலூயா. உங்களை அலங்காரப்படுத்தி கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட அலங்காரம்? வெறுமனே வெளியரங்கமான அலங்காரம் மாத்திரமல்ல, உள்ளார்ந்த அலங்காரமும் முக்கியம். ஹல்லேலூயா. 9 ஆவிக்குரிய கனிகள் இருக்கிறது இல்லையா? எத்தனை பேர் அந்த 9 ஆவிக்குரிய கனிகள் உடையவர்களாக நாம் இருக்கிறோம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், இப்படின்னு இந்த 9 கனிகளும் உடையவர்களாக எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? இதெல்லாம் இருக்கும் பொழுது, ஒருவேளை இல்லை சிஸ்டர், இல்லை பிரதர்னு நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. அதை எப்படியாவது உங்களுடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வர நீங்கள் பிரயாசப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் பெரியவர். கடைசி 2 வசனங்களை நான் சீக்கிரமாய் வாசித்து முடிக்கிறேன். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். மேசியாவை குறித்துதான வசனங்களாக இந்த வசனங்கள் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, ஆண்டவர் எல்லாரும் மேலும் அவர் ஆவியை ஊற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, தலைமுறை இந்த தலைமுறையில் நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். அடுத்த தலைமுறையில் ஆண்டவர் இன்னொருத்தங்களை ஏற்படுத்துவார். இப்படி தலைமுறை தோறும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் அளவிற்கு ஆண்டவர் காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். உலகத்தை ஆளுகிற தேவனாக இருக்கிறார். அவர் அரசாளுகிற தேவனாக இருக்கிறார். அவர் முடிவு பரிந்தும் நிலை நிற்கிற ராஜாவாக இருக்கிறார். தேவாதி தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? He same yesterday, today and forever. எல்லா நாட்களிலும் அவர் ஒருவர் மாத்திரம்தான் ராஜா. அவர் ஒருவர் மாத்திரம்தான் ஆட்சி செய்ய போகிறார்.
1000 வருட அரசாட்சியில் அவர் ஆட்சி செய்ய போகிறார். நாம் எல்லாரும் அவருக்கு பிரியமாய் நாம் இருக்கும் பொழுது அவரோடு சேர்ந்து கூட நாமும் ஆட்சி செய்வோம். ஹல்லேலூயா. அந்த அருமையான நாட்களுக்குள்ளதாக நாம் கடந்து செல்ல வேண்டும். கர்த்தருக்கு விருப்பமான பிரியமான வழிகளில் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் அப்படி செய்வார். பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சதா காலங்களிலும் நம்மோடு இருக்கிற தேவன். அவர் அரசாளுகிற தேவன். அவர் நித்திய 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 காலமாக அவர் ஆட்சி செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரமாக மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவர் மணவாட்டியாகிய சபை மக்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். கடைசியாக மேசியாவாக இயேசு கிறிஸ்து அவர் நித்திய ராஜாவாக அவர் அரசாளுகிற தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் ஒரு அருமையான ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். அவருடைய வருகைக்கு, மணவாளனுடைய வருகைக்கு நீங்க எல்லாரும் ஆயத்தமா? உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? உங்களுடைய பழைய வாழ்க்கையை நீங்கள் வெறுத்துட்டீங்களா? அதை விட்டுட்டீங்களா? நீங்கள் அவரை பார்ப்பதற்கு உங்களை ஆயத்தமாக்கி கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய வலது பாரிசத்தில் உங்களை நிற்க செய்து உங்களை அலங்கரித்து எல்லாருக்கும் முன்பதாக உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த வசனங்களின் மூலமாய் கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு பேசியிருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீண்டும் மரப்போகிறமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நல்ல நாமத்திலே கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், அவர் அதிசயமானவர். இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு பேசுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடு வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பக்கமின் பழைய ஏற்பாடுல 341ஆம் பக்கம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளில் மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவரும் மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசும். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவரும் மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பலத்தினால் ஒருவரும் மேற்கொள்வதில்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு நல்ல பலத்தை கத்த தந்திருக்கிறார். நல்ல ஆரோக்கியத்தை கத்த தந்திருக்கிறார். நல்ல கிருபைகளை கத்த தந்திருக்கிறார். ஆவியில பலமுள்ள ஒரு அனுபவத்தை நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், என் தேவ பிள்ளைகளுடைய பாதங்களை நான் காப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பாதங்கள் பாதுகாக்கப்படும். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுகிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, உன் பாதங்களை பாதுகாப்பேன். நீ நடக்கிற வழிகளில் ஒரு பாதுகாப்பு உண்டாக போகிறது. நீங்க போகிற காரியங்களில் ஒரு பாதுகாப்பு உண்டாக போகிறது. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு உண்டு. நீங்கள் யார் கூட சென்றாலும் அங்கே ஒரு பாதுகாப்பு உண்டு. கர்த்தர் நல்லவர். தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படிக்கு அவர் விரும்புகிறார். இம்மட்டும் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம், இம்மட்டும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இம்மட்டும் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், அநேக வெற்றிகளை பெற்றிருக்கிறோம், அநேக நாட்களை கடந்திருக்கிறோம், அநேக பலவீனங்களை தாண்டி இருக்கிறோம், மரண கட்டுகளை தாண்டி இருக்கிறோம், பிசாசின் போராட்டங்களை தாண்டி இருக்கிறோம், மனிதனுடைய சவால்களை தாண்டி இருக்கிறோம், எரிச்சல்களை பொறாமைகளை நாம் தாண்டி இருக்கிறோம். எத்தனையோ
கட்டுகளை தாண்டி இருக்கிறோம், எத்தனையோ நபர்களை நாம் தாண்டி இருக்கிறோம், எத்தனையோ காலங்களை கூட நாம் தாண்டி விட்டோம். இதெல்லாம் எப்படி தெரியுமா? தேவன் நமக்கு தந்த பலத்தினாலே, தேவனுடைய கிருபை நம்மத்திலே இருந்தபடினாலே, தேவனுடைய அனுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறபடினாலே, அந்த நல்ல தேவனுடைய கிருபை இம்மட்டும் நம்மை பாதுகாக்கிறது என்று சொன்னால் இனிமேலும் பாதுகாக்கும். வேதம் சொல்லுகிறது, பலத்தினால் ஒருவரும் மேற்கொள்வது இல்லை. எந்த மனிதனுடைய பலமும், எந்த மனிதனுடைய அதிகாரமும், எந்த மனிதனுடைய பணமும், எந்த மனிதனுடைய பின்புலமும், எந்த மனிதனுடைய சவால்களும் உங்களை மேற்கொள்ள போவது இல்லை என்பதை கர்த்தர் இன்றைக்கு வாக்குரைக்கிறார். யாரை குறித்தும் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரை குறித்து அஞ்சி கொண்டிருக்கிறீர்களோ, யாரை குறித்து சில காரியங்களை செய்யாமல் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னை பாதுகாக்கும்படிக்கு உன் கூடவே இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, நான் உன்னை பாதுகாக்கும்படிக்கு உன் கூடவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கும்படிக்கு கூடவே இருக்கிறார். நம்மை நடத்துகிற கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் எப்படி நடத்துகிறார் தெரியுமா? ஒரு பாதுகாப்பை கொண்டு என்ன செய்கிறார்? ஆமா, தூதர்களை கொண்டு பாதுகாக்கிற தேவன். எவ்வளவு நல்ல தேவன். இன்றைக்கு உலகத்துல மிகப்பெரிய அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு படை என்று இருக்கிறது. ஆனால் சாமானிய மக்களுக்கு பாருங்க, ஒன்றுமே இல்லை. எந்த ஒரு மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு என்பது இன்றைக்கு உலகத்தில் இல்லை பாருங்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட, என்னுடைய கிருபையினால மீட்கப்பட்ட, என்னுடைய அன்பினால மீட்கப்பட்ட என் பிள்ளைகளுக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன். பாதுகாப்பு இல்லை, எனக்கு கூட யாரும் இல்லை, எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை, கேரண்டி இல்லை சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தை படைத்த, இந்த உலக மனிதர்களை படைத்த, இம்மட்டும் இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன், நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்டரா, நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை கத்த தரப்போகிறார். ஹல்லேலூயா. தேவன் பெரியவருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். எந்த பலமுள்ளவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது, எந்த அதிகாரம் உள்ளவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. எப்பேற்பட்ட சவால்களாக இருந்தாலும் நீ தோற்று போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்காக நான் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்பிக்கையோடு இருங்கள். தேவன் நம்மை பலப்படுத்துவார், தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துவார். நம்பிக்கையோடு காத்திருங்கள். பலம் இல்லாமல் இருக்கிறீர்களா? சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறீர்களா? குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு பலத்தை தந்து கொண்டிருக்கிறேன், சத்துவத்தை தந்து கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே உங்க இருதயத்தில் ஒரு பலன் உண்டாகிறது, உங்கள் சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் உண்டாகிறது, உங்களுடைய கால்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியம் உண்டாகிறது, உங்கள் மூட்டு பகுதியில் ஒரு ஆரோக்கியம் உண்டாகிறது, உங்களுடைய மூளை பகுதியில் ஆரோக்கியம் உண்டாகிறது, வயிற்று பகுதியில் ஆரோக்கியம் உண்டாகிறது, ஷோல்டர் பகுதியில் ஆரோக்கியம் உண்டாகிறது, முதுகு பகுதியில் ஆரோக்கியம் உண்டாகிறது. தேவ பிள்ளைகளே, கிட்னி பகுதியில் ஆரோக்கியம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே எந்தெந்த பகுதிகளில் நீங்கள் பலவீனத்தோடு இருக்கிறீர்களோ, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, வார்த்தையை கேட்டுக்கிற உங்கள் சரீரத்துக்குள்ள ஒரு விடுதலை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பலனடைய போகிறீர்கள். என்னுடைய பலவீனத்தின் நிமித்தம் அநேகர் என்னை துன்பப்படுத்துகிறாங்க, என்னுடைய பலவீனத்தின் நிமித்தம் அநேகர் என்னை தூஷித்து பேசுகிறாங்க, என்னுடைய பலவீனத்தின் நிமித்தம் அநேகர் என்னை இகழ்ந்து பேசுகிறாங்க. எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நான் ஒன்றுக்கும் உபயோகமற்றவன், ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவன் என்று சொல்லி எல்லாவற்றிலும் என்னை ஒதுக்குகிறார்கள் என்று சொல்லி கவலைப்படுகிறீர்களா? தேவ பிள்ளைகளே, இனிமேல் நீ இருந்தாதான் என் குடும்பத்தில் நல்லது நடக்கும், நீ இருந்தாதான் இந்த காரியம் நடக்கும் சொல்ற அளவுக்கு உன்னுடைய தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார், உன்னை கனப்படுத்த கத்த போகிறார். கட்டாயம் கர்த்தர் கனப்படுத்துவார். நீ பயப்படாதே, கலங்காதே. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளைகளே, உன்னை எந்த பலவான்களும் மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாதங்களை நான் பாதுகாப்பேன், உன் வழிகளில் ஒரு பாதுகாப்பை நான் தருவேன். நீ எந்த காரியத்துக்காக புறப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, எந்த காரியத்துக்காக பிரயாணப்பட ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், நீ போகும்போது ஒரு பாதுகாப்பு உண்டு. உன்னுடைய பாதங்களை நான் பாதுகாப்பேன். உனக்கு மறைமுகமாக இருக்கிற எல்லா சதிகளையும் நான் முறியடிப்பேன். உனக்கு முன்பதாக வருகிற எல்லா சவால்களையும் நான் முறியடிப்பேன். நீ தோற்று போவதில்லை. நீ போகிற காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, உன்னை நான் பலப்படுத்துவேன், உனக்கு பாதுகாப்பை தருவேன்.
உபாகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மோசே மரித்த போது 120 வயது. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவன் கண்கள் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இன்றைக்கு நமக்கு எவ்வளவு வயசாச்சு சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு 25 வயது தாண்டியாச்சுனால அநேக நோய்கள் இன்றைக்கு உலகத்துல இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எல்லாருக்கும் நோய் வந்துடுச்சு, எல்லாருக்கும் பலவீனம் வந்துடுச்சு, சுகர் வந்துடுச்சு, கொலஸ்ட்ரால் பெருகிடுச்சு. எத்தனை சரீரங்கள் எவ்வளவு வியாதி உண்டு அவ்வளவு வியாதி 25 வயதிலேயே எல்லாம் வர ஆரம்பித்து விட்டது. பாருங்க, ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வர முடியவில்லை. அப்படி போயிட்டு வந்தாச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம். பாருங்க, அவ்வளவு டயர்டு நம்மளுடைய சரீரத்துல. இப்போது இருக்க வயசுலேயே, இந்த சின்ன வயதிலேயே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், இன்றைக்கு சரீரத்தில் இருக்கிற சுகவீனங்கள், பொல்லாத அசதிகள், நோய்கள், தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய தடையா இருக்குதா? கட்டாயம் இன்றைக்கு அதை மாற்றி போடுவார். உன் சரீரத்தில் ஒரு பலன் உண்டாக போகிறது, உன் சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் உண்டாக போகிறது. விசுவாசத்தோட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. நீ செலுத்திக் கொண்டிருக்கும் பொழுது நன்மை செய்ய போகிறார். நீ செலுத்திக் கொண்டிருக்கும் பொழுது விடுதலை கத்த தந்து கொண்டு இருக்கிறார். ரீபால ஹவுடஹதலரா, கர்த்தர் நிச்சயமாக நன்மை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, மோசே ஓரேப் என்னும் தேவ பர்வத்தின் அருகே வந்த போது, பர்வதத்திற்கு அருகே, மலைப்பகுதியின் அருகே, பாருங்க, எவ்வளவு வயசானாலும் மலையேறுகிற அனுபவம், ஜெபிக்கிற அனுபவம், முழங்கால் படிக்கிற அனுபவம், முயற்சி பண்ணுகிற அனுபவம், பிரயாசப்படுகிற ஒரு அனுபவம், விசுவாசத்தில் வளர்கிற ஒரு அனுபவம், நம்பிக்கையில வளர்கிற ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னார். தேவன் உங்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை சந்திப்பார். நிச்சயமாக தேவ முகத்தின் பிரகாசம் உன்னை பிரகாசிப்பிக்கும். உன் இருளெல்லாம் மாறிப்போம், இருதயத்தில் இருக்க இருளெல்லாம் மறைந்து போம், குடும்பத்தில் இருக்க இருளெல்லாம் மறைந்து போகும், வீட்டில் இருக்க இருளெல்லாம் மறைந்து போகும், நீ போகிற பாதையில் இருக்கிற இருளெல்லாம் மறைந்து போகும், நீ செயல்படுகிற காரியங்களில் இருக்கிற இருளெல்லாம் மறைந்து போகும். ஹல்லேலூயா. உன் வீட்டாரினுடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா விதமான, இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான இருளும் மாறி போகும். ஹல்லேலூயா. ஆமென். குடும்பத்தில் வீட்டார் மூலமாக வேதனைப்படுகிறீர்களா? வீட்டார் மூலமாக கஷ்டப்படுகிறீர்களா? வீட்டார் மூலமாக அநேக தடைகளை தேசத்தில் அனுபவிக்க முடியாத தடைகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தடைகளை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த தடைகளை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி போடுவார். தேவ பிள்ளைகளே, என்னுடைய சரீரமாயிற்று, என்னுடைய கர்த்தர் எனக்கு தந்த துணையாயிற்று. இது எப்படி இதை நான் சமாளிக்க போகிறேன்? எப்படி இவனை நான் சமாளிக்க போகிறேன்? என் வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டதே என்று கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் வீட்டாரை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சீக்கிரத்தில் அவர்களை தொட போகிறார், அவர்களை ரட்சிக்க போகிறார். அவருடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது, அவருடைய குணங்களில் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. இது நிமித்தம் அநேக பலவீனங்களை, அநேக பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். உன் குடும்பத்தில் ஒரு சமாதானம், உன்னுடைய கணவனுடைய வாழ்க்கையில, உன்னுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். இன்றைக்கே ஒரு சமாதானம் குடும்பத்துக்குள்ள வரப்போகிறது. உன் கணவனை குறித்து கண்ணீர் வெடித்து ஜெபிக்கிறாயா? உன் மனைவியை குறித்து கண்ணீர் வெடித்து ஜெபிக்கிறாயா? பிள்ளைகளை குறித்து கண்ணீர் வெடித்து ஜெபிக்கிறாயா? இன்றைக்கு அவர்களுக்குள்ள ஒரு மனந்திருதல் ஆவியை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலன் குறைந்து போகாது. தேவ பிள்ளைகளுக்கு பலவீனம் வந்தாலும் கர்த்தர் பலனாய் இருப்பார். உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆவியானவர் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில பலத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, இங்கே மோசே பாருங்க, இந்த பர்வதத்தின் மேல ஏறி நிற்கிறான். அங்கே என்ன செய்கிறது? ஒரு முட்செடி என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது? எரிந்து கொண்டிருக்கிறது, பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அது என்ன செய்யவில்லை, அவியாமல் இருக்கிறது. ஏன் இது இப்படி இருக்குது? இதனுடைய அற்புதம் என்ன, இதனுடைய அதிசயம் என்ன என்பதை பார்க்கும்படிக்கு இவன் வாஞ்சையா இருக்கிறான். ஒரு ஆவல் இவனுக்குள்ள வருது. கிட்ட போய் பார்க்கிறான். பாருங்க, ஒரு சத்தம், மகிமையான சத்தம், கர்த்தருடைய சத்தம். நீ கிட்ட வராத, உன் பாதரட்சையை கரட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, அதை பிறர் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நமக்கு தெரியும். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சையை கலற்றி போடு. பாருங்க, தேவன் விரும்புகிற சில
ஆசீர்வாதங்களை, சில அற்புதங்களை பார்க்கும்படிக்கு விரும்புகிறீர்கள், சில அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு வாஞ்சிக்கிறீர்கள், ஆனால் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. ஏன்? ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்பதை அறிந்து கொள்ளாமல் இருப்பது. இரண்டாவது, பாதரட்சையை கலட்ட வேண்டிய பகுதிகளில் கலட்டி போட வேண்டும், கலட்டாமல் இருப்பது. மூன்றாவது, பயம் இருதயத்தில் இருக்கிறது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது பரிசுத்த இடம் என்பதை அறியாமை. நம்ம வாழ்க்கையில தேவன் எந்த காரியத்தை பரிசுத்தம் என்று விளம்பி இருக்கிறாரோ அந்த பரிசுத்தத்தை நாம் என்ன செய்ய பற்றி கொண்டிருக்க வேண்டும். அந்த பரிசுத்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது, ஆராதனைக்குள்ளே வரும்பொழுது பரிசுத்த எண்ணத்தோடு வர வேண்டும். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, நீ நிற்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். உன் வீட்டுக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும், உன் குடும்பத்துக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருக்கணும். இன்றைக்கு ஆவியானவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உன் வீட்டுக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும். நீ நிற்கிற இடம், உன் வீட்டுக்குள்ள, உன் ஆராதனை ஸ்தலத்துக்குள்ள, உன் சபைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறியாமையின் நிமித்தம் வீட்டுக்குள்ள தேவையில்லாத பாவம், வீட்டுக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள், பரிசுத்த ஸ்தலத்தை அப்பரிசுத்தமாக்குகிற ஒரு அனுபவம். இது நிமித்தம் வீட்டிற்குள்ளே ஆண்டவர் வருவதில்லை, உன் இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வருவதில்லை, உன் குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் வருவதில்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. இன்றைக்கு ஆவியானவர் உங்களுடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு, உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அறியாமை நிமித்தம், அறியாமை நிமித்தம் வீட்டுக்குள்ள அநேக பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. மற்றவர்களை குறித்து குறை சொல்லுகிற அனுபவம், மற்ற நபர்களை குறித்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நேரத்தை விருதாவாக்குகிற ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள், இப்படிப்பட்ட பொல்லாத குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இதை எல்லாவற்றையும் கர்த்தர் அருவருக்கிறார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அருவருப்புகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். சில நேரங்களில் அநேக காரியங்களை கர்த்தர் விரும்புகிறார், இதனுடைய கர்த்தர் சித்தம், இது தேவனுடைய திட்டம் என்று சொல்லி அநேக தன்னுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு சுயத்தினாலே சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தேவன் விரும்புகிறாரா, தேவன் இதை அங்கீகரிக்கிறாரா என்பதை எவரும் சிந்திப்பது இல்லை. யாரும் அதை குறித்து பாரப்படுவதில்லை. சபையில வந்தா கூட, ஆலயத்தில் இருந்தால் கூட, இந்த இடம் பரிசுத்த ஸ்தலம் என்பதை மறந்து போய் அநேக எண்ணங்களை சிந்தையில வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக நபர்களிடத்தில் கசப்பான ஒரு உணர்வோடு ஆலயத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஆலயத்துக்குள்ள தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து பொய் பேசுகிறார்கள். ஆண்டவர் சொன்னார் என்று துணிகரமாய் பேசுகிறார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நினைக்கிறவன் கூட பாவிதான், அருவருப்பானவன் தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆலயத்துக்குள்ள இருக்கிறோம், ஆராதனைக்குள்ள இருக்கிறோம், சபைக்குள்ள இருக்கிறோம், ஒரு தெய்வ குடும்பத்துக்குள்ள இருக்கிறோம், தெய்வ பக்தி உள்ள குடும்பத்துக்குள்ள இருக்கிறோம்னா நம்முடைய பக்தி விருத்தியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது மாத்திரமே கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ண முடியும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மறந்து போகிற ஒரு அனுபவம். கேயாசி மறந்து போய்விட்டான். நாகமானிடத்துல எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டரலாம் என்று சொல்லி அவன் மறைமுகமாய் போனான் பாருங்க. சாபம் அவனை பின்தொடர்ந்தது. கர்த்தர் நல்லவர். இருதயத்தில் தேவையில்லாத இச்சைகள்,
இது வந்தா நல்லா இருந்துருமே, இது கிடைச்சா நல்லா இருந்துருமே, ஐயோ இந்த ஆசீர்வாதம் போகுதே, இந்த நன்மை கிடைக்காமல் போகுதே, எனக்கு வர வேண்டியது அங்க போகுதே, அங்க எனக்கு வரவில்லையே, எனக்கு இந்த காரியம் கிடைக்கவில்லை என்று சொல்லி சில எண்ணங்கள், சிந்தைகள், சில சுய இச்சை அதன் மேல இருக்கிறதுனால, அதை சிந்திக்கிறதுனால பாவம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நாம் உணர்வுள்ளவர்களா இருக்கணும். நம்ம பரிசுத்த ஜனம் என்பதை அப்பப்போ நம்ம என்ன சிந்தித்து பார்க்க வேண்டும். உணர்வுள்ளவர்களா இருக்கணும். உணர்வடைந்து கொள்ளுங்கள். ஆண்டோட பிள்ளைகளை நமக்குள்ள என்ன இருக்கணும்? உணர்வு இருக்கணும். நாம் நிற்கிற இடம் பரிசுத்த இடம். எனக்கு நல்ல குடும்பத்தை கத்து தந்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார், மனைவியை தந்திருக்கிறார், கணவனை தந்திருக்கிறார், நல்ல மாமனார் மாமியாரை தந்திருக்கிறார், நல்ல தாய் தகப்பனை தந்திருக்கிறார், நல்ல சகோதர சகோதரிகளை கத்து தந்திருக்கிறார். இதை எல்லாவற்றையும் நினைத்து கர்த்தருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, இருக்கிற குடும்பத்தில் நம்ம பரிசுத்தமாய் நம்ம வாழ வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். சிந்தைகளில் பரிசுத்தம் இருக்கணும், வார்த்தைகளில் பரிசுத்தம் இருக்கணும், செயல்பாடுகளில் பரிசுத்தம் இருக்கணும், நடக்கைகளில் பரிசுத்தம் இருக்கணும், சாட்சிகளில் பரிசுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் ஜெபங்களில் பரிசுத்தம் இருக்கணும். தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை பரிசுத்த ஜனமாய் இன்றைக்கு மாற்றி இருக்கிறார். அதனால நம்ம பரிசுத்தமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. அல்லேலூயா. உலகத்துல நார்மலா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டா அல்லது ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டா அதுல எவ்வளவு அழுக்கு படக்கூடாது, எவ்வளவு நம்ம முக்கியமா கண்ணும் கருத்துமா அந்த ஷர்ட்டை அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுட்டு வெளியில போயிட்டு திரும்பி வரோம். அதே போலதாங்க நம்மை கர்த்தர் பரிசுத்தமாக்கி விட்டார். இனிமேல் உலகத்தின் கரை நம்மிடத்தில் வந்துடக்கூடாது என்பதை கவனமாய் என்ன செய்ய வேண்டும்? அந்த பரிசுத்த வஸ்திரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, பாதரட்சையை கலத்த வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. பாதரட்சை கலற்றுங்கள். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல மோசேயோடு ஆண்டவர் பேசுறார் இல்லையா? அதே போல யோசுவா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது 2 பேரோடும் ஆண்டவர் பேசுறார். 2 பேரோடும் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, பாதரட்சையை கலத்தி போடுங்கள். சொன்ன உடனே 2 பேரும் கீழ்ப்படுகிறாங்க. செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம கரெக்டா செய்யணும். அல்லது ஒரு சில காரியங்களில் சில நபர்கள் உணர்த்தும் பொழுது அந்த காரியத்தை நாம் விட்டுவிட வேண்டும். அந்த காரியத்தில் கரெக்ட் பண்ணிட வேண்டும். சில தவறுகள் உலகத்தில் வருவது சகஜம்தான். சில உணர்வுகள், சில சிந்தைகள், சில நினைவுகள், சில எண்ணங்கள், சில அறியாமை நம்முடைய இருதயத்தில் வந்து விடுவது சகஜம்தான். மாம்சமா இருக்கிறதுனால சில நேரங்களில் நாம் இடறி போய் விடுகிறோம். ஆனால் சில உணர்வு வரும் பொழுது, சில அந்த காரியத்தை குறித்ததான ஒரு நோட்டிபிகேஷன் வரும் பொழுது, அல்லது ஒரு நபர் அதை குறித்து பேசும் பொழுது, அதை குறித்து நாம் உணர்வடையும் பொழுது, அதை குறித்து பாடப்படும் பொழுது, நாம் செஞ்சது தவறு, இந்த காரியத்தை மறுபடியும் செய்யக்கூடாது, ஐயோ இந்த காரியத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லையே, நான் ஆவிக்குரியவன் அல்லவோ, நான் கர்த்தருடையவன் அல்லவோ, தேவ பிள்ளை அல்லவோ என்கிற இருதயத்தில் அந்த நினைவு வந்த உடனே அந்த காரியத்தை விட்டு நாம் விலகிவிட வேண்டும். அல்லது அந்த காரியத்தை மறந்து போய்விட வேண்டும். இனிமேல் அதை செய்யக்கூடாது என்கிற ஒரு தீர்மானம் மறுபடியும் நமக்குள்ள வரும் என்று சொன்னால், நிச்சயமாகவே நாம் மறுபடியும் கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவர்களாக மாறிக்கொண்டே இருப்போம். நாம் உருவாகாவிட்டால், உருமாற்றப்படாவிட்டால் நிச்சயமாகவே நாம் வளர முடியாது, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. கர்த்தருடைய அனுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. நம்மை பலப்படுத்த கர்த்தர் நம்மோடு கூட வரமாட்டார். அல்லேலூயா. நம்முடைய பாதரட்சையை கலத்த வேண்டும். கலத்த வேண்டிய இடத்துல கலத்திடணும். அல்லேலூயா. செருப்பை வீட்டுக்குள்ள போட்டுட்டு வரமாட்டோம், வெளியில வாசல்லே போட்டுருவோம். ஏன்? துர்நாற்றம் அடிக்கும் இல்லையா? அதே போல கலட்டி போட்டுறணும். கலட்டி போட்டானா, கலட்டி போட்டதுன்னா போட்டதுதான். அது மறுபடியும் நம்ம போட்டுட்டே இருந்தோம்னா அது என்றைக்குமே நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்துல நம்முடைய இருதயத்துல இருக்கிற தேவையில்லாத நாற்றங்களை மாற்றி போட வேண்டும். இருதயத்துல இருக்கிற தேவையில்லாத அழுக்குகளை மாற்றி போட வேண்டும். இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாத சில கசப்புகளை மாற்றி போட வேண்டும். இருதயத்தில் இருக்கிற கோபங்களை மாற்றி போட வேண்டும். இருதயத்தில் இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத குணங்களை மாற்றி போட வேண்டும். ஹல்லேலூயா. சந்தேகத்தின் எண்ணங்களை மாற்றி போட வேண்டும். குடும்பத்தில் தேவையில்லாத கணவனை குறித்து, மனைவியை குறித்து சந்தேகப்படுகிற ஒரு அனுபவம் மாறி போக வேண்டும். இதெல்லாம் தேவன் அருவருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த துணையை, கர்த்தர் தந்த வாழ்க்கையை அவமதிக்காதீங்க. ஆண்டவர் உங்களை நம்பி தந்திருக்கிற பொறுப்பு, ஆண்டவர்
ஆண்டவர் உங்களை நம்பி தந்திருக்கிற ஆசீர்வாதம், ஆண்டவர் உங்களை நம்பி தந்திருக்கிற ஒரு கிருபை. இதை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள், சந்தேகப்பட வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு இருக்கிறார், உன் மனைவியோடு இருக்கிறார், உன்னோடு உன் கணவனோடு இருக்கிறார் என்பதை நீங்க என்ன செய்து விடக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. இருதயத்தை அழுக்காக்காதீங்க, இருதயத்தை கரைப்படுத்தாதீங்க. இருதயம் கர்த்தர் வாழுகிற இடம், கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். அந்த இடத்தை எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, கரைப்படுத்தக்கூடாது, நாற்றம் அடிக்க விடக்கூடாது, அழுக்காக்க கூடாது. தேவ பிள்ளைகளே, நம்ம இருதயத்தை கரைப்படுத்தாதபடிக்கு நம்முடைய சரீரத்தை மாத்திரம், இருதயத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வோம். மூன்றாவது பாருங்க, பயம் இருந்தது, தேவனை பார்க்க பயம், முகத்தை மூடிக்கொண்டான். பாருங்க, முகத்தை மூடிக்கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தெய்வ பயம் ஒன்று இருக்கணும். கர்த்தரை பார்க்க முடியாது. எப்ப தெரியுமா? பாவ எண்ணம், பாவ சிந்த, பாவ கரைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது தெய்வத்தை பார்க்க முடியாது. சில நேரங்களில ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ந்து உபவாசம் போட்டு ஜெபித்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? பரிசுத்தமில்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாதே, கர்த்தரை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் அற்புதத்தை மாத்திரம் எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? உங்களுடைய ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை? உங்கள் ஜெபத்திற்கு ஏன் இன்னும் பதில் வரவில்லை? உங்களை சிந்தித்து பாருங்கள், உங்களை குறித்து நிதானித்து பாருங்கள். எந்த காரியத்தில் நீங்கள் இடறி விழுந்திருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். எந்த காரியத்தில் நீங்கள் தவறி இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். தேவ பிள்ளைகளே, உங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். பாவ எண்ணத்தோடு, பாவ சிந்தையோடு இந்த உலகத்துல வாழலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்தில் வாழ முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். நிச்சயமாகவே அந்த மரண காரியங்கள், அந்த மரண கொடூரமான மரணம் நம்முடைய வாழ்க்கையில ஆத்துமாவோட வந்துவிடக்கூடாது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நியாயத்திற்கு வரப்போகிறது, கர்த்தருடைய வருகை வரப்போகிறது. சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவன் நம்மை நிச்சயமாக நியாயம் விசாரிப்பார். எந்த காரியத்தை இருதயத்திலே தவறாய் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை இருதயத்தில் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து எடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கவனமாய் வாழ வேண்டும். பிறரை குறித்து குறை சொல்லக்கூடாது, பிறரை குறித்து தவறாய் பேசக்கூடாது, தெரியாத காரியங்களை தெரியும் என்று சொல்லி பொய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் இருதயத்தில் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை சந்திக்க முடியாது, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது. வெளியரங்கமா, வெளிப்புற தோற்றத்தில், உலகத்தின் பார்வையில நல்லவர்களை போல காணப்படலாம். அந்த ரங்கத்தில் இருக்கிற கிரியைகளை கர்த்தர் மாத்திரமே அறிந்திருக்கிறார். மறைமுகமான பாவங்கள், மறைமுகமான சிந்தைகள், மறைமுகமான எந்த விதமான குற்றங்களும் கர்த்தர் வெளியரங்கத்தில் கொண்டு வருவார் ஒரு நாளிலே. அந்த நாள் சீக்கிரத்தில் வரப்போகிறது. தெய்வ பயத்தோடு இருக்க வேண்டும். இருதயத்தில் பயம் இருக்கணும். அல்லேலூயா. இருதயத்தில் பயம் இருக்கணும். கர்த்தர் என்னை விசாரிக்கிறவர், கர்த்தர் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற இருதயத்தில் ஒரு பயம் இருக்கும் என்று சொன்னால் கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார், பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களுடைய பாதங்களை பாதுகாப்பார். நீங்கள் உங்களுடைய காரியங்களிலே ஜெயத்தை பெறுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசியிருக்கிறீர். அந்த வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு பாதுகாப்பை தாங்கப்பா. எந்தெந்த காரியங்களில எங்களை நாங்கள் சரி பண்ண வேண்டுமோ, எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமோ, அந்த காரியத்தில் மாற்றிக்கொள்ள, சரி செய்து கொள்ள ஆண்டவரே, சில காரியங்களிலே நாங்கள் மனம் திருந்தி கர்த்தருக்காக மறுபடியும் பழையது போல பரிசுத்தமாய், உண்மை உத்தமமாய், வைராக்கியம் உள்ளவர்களாய், பயபக்தியுடையவர்களாய் உங்களுடைய சமூகத்தில் நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருகிறார். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசினபடியால் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.